வணக்கங்க ஐயா. ஒரு வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வாங்க. வரேங்க ஐயா. வரேங்க ஐயா. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்ப வயிறு எப்படிமா இருக்கு பரமேஸ்வரி? ஐயா கொஞ்சம் வலி இருந்ததுங்க ஐயா, இப்ப சரியாயிடுச்சு. நீங்க நீங்க ஒரு 48 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணுங்க. சரிங்க ஐயா. பண்ணிட்டு அந்த பேரிச்சு பழம் செஞ்சிருக்காரு பாருங்க, அந்த மாதிரி செய்யுங்க. அவர் அரைவாளி செஞ்சு அனுப்பிச்சிருக்காரு, பாத்தீங்களா இல்லையா? அவ்வளவுதான். அதை செஞ்சு வச்சுங்க. அது வரப்ப நீங்க சாப்பிட்டுக்கலாம். அது வரப்ப நீங்க சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தயிர் ஊத்தி நான் சாப்பிடலையா, ரசம் சாப்பிட்டேன்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டேனாயா, சாப்பிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தலையை வலிச்சுது. தலை வலிச்சுது. அப்புறம் சளி வெளியே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப தலைவலி நின்றுச்சு. வயிறு லேசா வலிச்சது. இப்ப வயிறு வலியும் குறைஞ்சிருச்சு. அதை இது பூரா எடுக்கணும். சாப்பிட்டீங்கல்ல, அதை பூரா வெளியே எடுக்கணும். அதை பூரா எடையும் கூடிரும். எடையும் கூடி 1 கிலோ கூடிரும். சரியா? இனி அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 48 மணி நேரம் பயிற்சி பண்ணி அதை நீங்கள் பண்ணிக்க. இடையில ஏதாவது தேவைப்படுதுன்னா அந்த பேரிச்சு அந்த உலர்பல உருண்டை போட்டுக்குங்க. உலர்பல கண்டு அதை போட்டுக்குங்க. சரியா போயிடும். ஆமாம். பெங்களூர் பத்மா கூட ஏதாவது லிமிட் இருக்கா ஐயா? இல்ல எவ்வளவு வேணா ஒண்ணு சாப்பிட்டா போதும், அவ்வளவுதான். சும்மா ஒரு கடலை ஒரு 35 கிராம் இருக்கலாம். 35 கிராம் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாமே வந்துடும். அது அந்த அளவுக்கு சக்தி கொடுக்கும். சக்தி கொடுக்கற நல்ல போதை கொடுக்கும். பசி தள்ளி போட்டு போகும். புரியுதா? பெயின் வந்ததா? என்னம்மா இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வந்ததா? ஆமா, காலையில அது சாப்பிடாமையே நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி எங்க வீட்டுக்காரர் சொன்னாருன்னு சொன்னா, ஐயா சரி சாதா உணவு சாப்பிடுங்க, தயிர் எல்லாம் ஊற்றி சாப்பிடுங்கன்னு சொல்லவும் மதியம் நான் சாப்பிட்டுட்டேன். மாங்காய் சாம்பாரு, மாங்காய் துவையல், ரசம், தயிர் எல்லாமே ஊத்தி சாப்பிடவும் தலைவலி வந்துருச்சு. ஏத்துக்கிட்டு வாமிட் வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டேன். எழுந்து பார்த்தா தலைவலி இருந்தது. சளி வெளியே வந்துருச்சு. இப்ப தலைவலி நின்றுச்சு. வயிறு லேசா வந்து இப்ப வயிறு வலி நின்றுச்சுமா. எனக்கும் அந்த மாதிரி ஆச்சு. அதனாலதான் கேக்குறேன். நான் வந்து ஒரு டைம் மட்டும் பீட்ரூட்டும் சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா வெயிட் எல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் ஒரு இடத்துல இன்டர்வியூ இருக்கு போகணும்னு சொல்லிட்டு வெளியே போறதுக்காக இன்னொரு டைம் அடிஷ்னலா சாப்பிட்டு ரைஸ் இந்த டீ குடிச்சேன். அதனால அது ரெண்டும் பண்ணதால ஃபீவரும் வந்துருச்சு. பிளஸ் வந்து ஹெட்டேக், சிவியர் ஹெட்டேக், கோல்டு காஃப் எல்லாமே வந்து இந்த ஒரு வாரமா நான் சரியா ஃபாலோவே பண்ணல. அந்த மாதிரி இருங்க. அந்த மாதிரி நச்சுத்தன்மை இருக்கிறப்பதான் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து நீர் பயிற்சி தொடங்கணும். நோய் வந்துட்டாவே நீர் பயிற்சிக்கு போயிடணும். ஏன்னா நோய் வந்துட்டாவே எதுக்கு போயிடணும்? நீர் பயிற்சிக்கு போயிடணும். ஏன்னா இப்போ யாருடைய சத்தம் வந்துகிட்டே இருக்கு? யாருது? ஆலங்குடி கண்ணன். ஆலங்குடி கண்ணன், கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்க. ஆலங்குடி கண்ணன், சத்தத்தை குறைங்க. சரி. இப்போ இப்ப நான் வந்து இப்போ நோன்பு இருக்கிறப்போ நீர்பயிற்சி செய்யறப்போ உள்ளே இருக்கிற உயிர் உறுப்புகள் எதுவும் சாகாது. அது புரியுதா? அப்ப சாகாம நீட்டிக்க வேண்டியது. இப்ப நீங்க எல்லாருமே இப்ப ஓரளவுக்கு குடலுக்கு நீங்க வந்து என்ன கொஞ்சம் அந்த நைட்ரிக் ஆக்சைடு உணவு கொடுத்து கொடுத்து பழக்கி இருக்கீங்க. அதனால வந்து எல்லாரும் 48 மணி நேரம் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீர்பயிற்சி செய்யறீங்களோ அப்ப வந்து வாந்தி வெளிவரும். வாந்தி வந்து வெளிவர்றப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வேக வச்சு காய்கறி சாப்பிட்டு வெளியே இழுத்து விடணும். இப்ப வந்து உணவுல ஒண்ணுமே இல்லை, சுத்தத்துலதான் கவனம் செலுத்தணும். அதுக்கு தான் இந்த கொஞ்சம் இது பண்ணேன். அதாவது பேரிச்சி மேல உலர்பல கண்டுன்னு சொல்லி நீங்க சாப்பிட்டு போயிடலாம். அப்ப அதுவே வச்சு நீங்க கொண்டு போயிட்டே இருக்கீங்க. சமையலுக்கு போகாதீங்க. இனிமேல் சமையலுக்கு நான் சொல்ற வரைக்கும் சமையலுக்கு யாரும் போகக்கூடாது. புரியுதா? இன்னையில இருந்து என்னுடைய உத்தரவு, யாரும் சமைச்சு சாப்பிடுற வேலை இருக்கக்கூடாது. கீதா அம்மா கூட ஐயா
இல்ல உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல. இந்த எனக்கு இது பத்மாவுக்கும் பரமேஸ்வரிக்கும். பரமேஸ்வரிக்கு. ஆ, சரிங்க ஐயா. சும்மா சோத்த ஆக்கி சப்பாத்தி புடலங்காயும் தின்னுட்டே இருக்கிறது. என்னத்த போய் ம். சப்பாத்தி புடலங்காய். இப்ப நான் சொல்றது செய்றீங்க புரியுங்க. 2 நாள் பயிற்சி போடுங்க. உலர்பல கண்டு செஞ்சு வச்சிருக்கிறீங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. யாரு நான் சொல்லியிருந்தேன் காலையில் சொன்னேன் இல்ல, எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. செஞ்சுட்டு ஐயா 40 100 கிராம் நிலக்கடலை பருப்பு, ஆ 100 கிராம் நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டி ஏதாவது ஒண்ணு, 100 ம் கிராம் ம் பேரிச்சம்பழங்க ஐயா. இத ம் மிக்சியில போட்டு அரைச்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்க சொன்னீங்க. உடம்பு டயர்டா இருக்கும்போது, பசிக்கும் போது நீர் மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க. பசி இருக்கும்போது அந்த உருண்டை சாப்பிட்டுக்கோங்க. ம் ஏலக்காய் 2 போட சொன்னாரு. ஏலக்காய் 2. ம் ம். ம் பாஸ் ம். ஆமா. எப்படி அரைப்பீங்க? முதல்ல எப்படி அரைப்பீங்க சொல்லுங்க. எப்படி அரைப்பீங்க? எதை எதை எடுத்து அரைப்பீங்க முதல்ல? ஐயா நாட்டு சர்க்கரையும் நிலக்கடலை பருப்பும் அரைச்சிட்டு சொன்னீங்க. ஆ அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தை போட்டு ஓட்ட சொன்னீங்க. ஆ. அவ்வளவுதான், அவ்வளவுதான். 3 ஒட்டுக்கா போட்டீங்கன்னா அரைக்காது. புரியுதா? ம். ம். ஆமா. 3 ஒட்டுக்கா போட்டு அரைக்காது. ஆ ம். இது செய்யுங்க. ஒண்ணும் மயக்கம் வராது, கிறுகிறுப்பு வராது, ஒரு புடலங்காயும் வராது. இந்த ம். சப்பாத்திக்கு போறது, துவையலுக்கு போறது இருக்கப்படாது. புரியுதா? ம் ஐயா ம். உடம்பு வந்து இந்த உணவை ஏத்துக்கல அப்படிதானே ஐயா? ஆமா. வேண்டாம்னு சாதாரணம் சொல்லுது. சாதாரணம் ஆமா. சாதாரண உணவு தின்னா எல்லா நோயும் வரும். அதான் சொல்றேன். சாப்பிட்டு பார்த்தீங்க, ரைட் முடிஞ்சு போச்சு. படம் எடுத்து காமிச்சிருங்க. இப்ப திருப்பி சுத்தத்துக்கு வர்றீங்க. இதுதான் புத்திசாலித்தனம். ம் ம். இனி 2 நாளைக்கு அதை பண்ணிட்டே கூப்பிடலாம். இடையில அப்படி பண்ணும்போது எனக்கு கூப்பிடுங்க. இந்த மாதிரி எல்லாரும் சாப்பிடும்போது ம். நாளைக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிடுங்க. நானும் பேசுறேன். பாரு ஒரு புற்றுநோய்க்கு ஒருத்தர் வந்திருக்காங்க பாருங்க. பேசி அனுப்பிச்சிருக்கேன். பாத்தீங்களா இல்லையா? ஆமா வீடியோ ம். பார்த்தேன். ஆ ஏதோ பாருங்க. போர்த் ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னாங்க. ஆமா. எந்த ஸ்டேஜ் போனாலும் தப்பிச்சுக்கலாம். எந்த ஸ்டேஜ் போனாலும் தப்பிச்சுக்கலாம். ம். அதுதான் நோபல் நோபல் பரிசே வாங்கியிருக்காங்களே. அவர் 16 மணி நேரம் போட சொல்லாரு. நான் 36 மணி நேரம் முழுசா பேசுனேன். பெங்களூர் தான் அவங்களுமே. பெங்களூர். பெங்களூர். ஆமா. பெங்களூர் நிறைய இருக்குது. எல்லாம் நோய் தான். பெங்களூர் எவன ஆரோக்கியமா இருக்கு. எல்லாம் நோயாளிக தான். ஐயா ஐயா இந்த உலகமே இது ஒண்ணு கேக்குறேன் ஐயா. ஹீட் கேளுங்க. ஆகுது, உடம்பு சூடாகுதுன்றாங்க இல்லையா? நம்ம பயிற்சியின் போது அந்த மாதிரிலாம் வருமா ஐயா? அதெல்லாம் ஒண்ணும் உடம்பு வராது. சூடாகுது, தண்ணி அதெல்லாம் ம் வராது. அது நார்மல் எல்லாம் எதுவும் வராது. வராது. நார்மல் ஃபுட்டு தின்றவங்களுக்கு வரும். கட்டாயம் நோய் வரும். காய்ச்சல் வைப்பார். காய்ச்சல் வந்துச்சு வர உங்களுக்கு. காய்ச்சல் வந்தாச்சு, தலைவலி ஆ. வந்தாச்சு, காபம் வந்துச்சு, எல்லாம் வந்தாச்சு. சித்திரவதைப்பட்டு தான் ஆ. சாக வேண்டும். இந்த சித்திரவேலை சேர்ந்தது புற்றுநோயை மாறும். இல்ல ஐயா, எல்லா உணவு தின்றவங்களுக்கு ஹீட் ஆகுதுங்களா ஐயா? அவங்க என்ன பண்ணலாம் அவங்க? இங்க ஆசிரியரா வரணும், மாணவரா சேரணும். எங்கிட்ட வந்து 6 ஆ. மாசம் பயிற்சி எடுக்கணும். ம். எல்லாம் ம். எங்கிட்ட வராம ஒண்ணும் தப்பிக்க முடியாது. சரிங்க ஐயா. நம்மளுக்கு மட்டும் ஆனா வராது. இந்த பயிற்சியில இருக்கிறதுனால ஹீட் ஆகாது. எவனுக்கும் வராது. 100 120 ம். 1000 ஆண்டு கூட வராது. ம். ம். இது வந்து நீர் 7ஆம் மாற்றம். அறிவு. 7ஆம் அறிவு. ம். இது வந்து ம். ஜீரண நீரை நிறுத்தி பழகுறீங்க. அதாவது இயற்கையில் ம். தேவையற்றது. எப்படி நகம் வந்து ம். குறிப்பிட்ட வளத்துல தேவையற்றதோ, மசுறு குறிப்பிட்ட நேரம் தேவையற்றது. அதே போல ம். ஒட்டுக்குடல் ம். தேவையற்றது, இறப்பையும் தேவையற்றது. புரியுதா? ம். ம். இறப்பைக்கு வேலை கொடுக்கறவங்க மரணம் தான். ம். அப்போ இந்த கீரையை பின்ன கூட நான் மாங்காய் சாப்பிட்டேன். அது வந்து அது சீவக்கட்டை தான். அது மாங்காய் சாப்பிட்டேன், சீவக்கட்டை. அது என்னது ம். சிவக்கட்டை. பாரு, மாங்காய் வாங்கி வச்சிருக்கேன். காட்டுறேன் பாருங்க. மாங்காய் எவ்வளவு மாங்காய் கிட்டத்தட்ட இன்னைக்கு பாருங்க, கிலோ 30 ரூபாய்க்கு மாங்காய் ஒரு ஒரு தோட்டத்துக்காரர் கொண்டு வந்தாரு. அதை நான் எடுத்துட்டு வந்தேன். ம். சும்மா மலிவா கிடைச்சது வாங்கிட்டு வந்தேன். ஆ. கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்கு கவனிச்சிட்டு இருக்கேன். என்ன இந்த பக்கம் வாங்க. பாருங்க மாங்காய் கிலோவே ம். கிலோ 35 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 3 கிலோ வாங்கினேன். சும்மா வச்சுக்கிட்டேன். ம். இன்னைக்கு பூரா இதுதான். எனக்கு ஒரு காய் தான் சாப்பிட்டேன். அவ்வளவுதான். அது சீவக்கட்டை. என்னது சீவக்கட்டை. ம். சிவக்கட்டை. இந்த சீவக்கட்டை பச்சை உள்ள ஐயா போட்டு வேக வச்சீங்களா ஐயா? வேக வச்சீங்களா? பச்சையா நமக்கெல்லாம் சாப்பிட்டீங்களா? எனக்கெல்லாம் எந்த கணக்கு சும்மா அப்படியே கத்தில அறுத்து ஆ. திம்பேன். உங்களுக்கு ஆஹா. தான் வேக வச்சு திங்க சொல்லுவேன். ஆ. ஆ. ம் இந்த பாருங்க பச்சைமா எவ்வளோ இருக்கு பாரு கோமாங்க. ஆ. இது ஆ. அப்படியே சும்மா சும்மா ஒன்று எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சிட்டு அப்படியே ஒரு நாள் பூரா அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு நாள் பூரா. ஆ. ஆனா இதுலயும் இதுக்கும் காசு கொடுக்கணும் இல்லையா? பிச்சை எடுக்கணும் இல்லையா? ஆமா, ஆமா. அதுக்கு காசு வேணும் இல்லையா? அதெல்லாம் ம். இல்லாம ம். வாழ்றதான் பிச்சை எடுத்து வாழ்றேன். ம். அதாவது என்ன சொல்றாருன்னா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான். அதாவது என்ன சொல்ற ம். திருவள்ளுவர், இறந்துதான் உயிர் ம். வாழ வேண்டும் என்று சொன்னால் கடவுள் அழியட்டும்னாரு. கடவுள் ம். இதெல்லாம் தெரியணும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின். புரியுதா பத்மா? புரியுதா?
இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டேன், இறந்துதான் உயிர் வாழ வேண்டும் என்றிருந்தால் என்னை படைத்தவனோ இந்த உலகத்தை படைத்தவனோ சாகட்டும்ங்கிறார். என்னது இங்க யாராவது சொல்லுவாங்க இப்படி? இந்த சாமியாரா சொல்லுவானா? அப்படி அந்த பரிணாம அறிவியல் உலகத்திலே சிறந்த பரிணாம அறிவியல்வாதி திருவள்ளுவர் தான், திருமூலர் தான். இவங்க சொன்னதில் இன்னும் யாருக்கும் தெரியல. புரியுதா? சும்மா கத்தி சண்டை போட்டுருக்க வர. அங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேர் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த வெள்ளை இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? பிரிட்டிஷ்காரன் தான் காரணம். பிரிட்டிஷ்காரன் தான் என்ன பண்ணா இந்த முட்டாள்கள் கல்வி கொண்டாந்து கொடுத்துருக்கான். அதுல வந்து அந்த சோனம் வாங்ஸ் தான் தெளிவா கேட்கிறாரு, இந்த மதிப்பெண் கல்வியை ஒழிக்க வேண்டும் சொல்றாரு. அவர் சொல்றதான் சரி. மற்ற பசங்கள்லாம் அது புரியாம உளறிட்டு கிடக்குறாங்க. அந்த 1,00,000 பேர் சேர்ந்திருக்காங்க. முதல்ல செய்முறை கல்வி, தாய்மொழியில் கல்வி இருக்க வேண்டும். பிற மொழியில் இருக்கிற அறிவியல் அவன் தாய்மொழியில் மொழி வரக்கணும். அந்த 2 கோரிக்கை வைக்கிறான். முதல்ல தாய்மொழியில தான் கல்வி, அப்புறம் தாய்மொழி தான் கல்வி, மற்ற அறிவியலை வந்து மொழிபெயர்த்து படிக்கணும். அப்புறம் எல்லாரும் சொந்தத்திலேயே அவங்க கத்துக்கணும். மற்றபடிக்கு இந்த கம்ப்யூட்டர் மயிறு பொண்ணுங்க புடலங்காயில அதை வந்து ஏமாத்து வேலை, இதெல்லாம் ஏமாத்துற வேலை, எல்லாமே ஏமாத்துற வேலை. கண்டுபிடிக்கிற திறமையே இல்லை இவனுங்களுக்கு. அப்புறம் என்ன வாங்கி என்ன பண்ண எவனாச்சும் பாருங்க, இஸ்ரோ விஞ்ஞானிக்கு எவனாச்சும் புதுசா கண்டுபிடிச்சிருக்கானு பாருங்க. அது CNR ராவ் தான் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானி. இந்த உலகம் பூரா புகழ் பெற்றவர் CNR ராவ். அவர் தான் வந்து இதுல இது மெட்டீரியல் சயின்ஸினுடைய ஃபாதர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் சயின்ஸ் சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பொருள் இயக்கத்தினுடைய தந்தை இந்தியாவில் புகழ் பெற்றவர். அவர் தான் சொல்லுவார், சும்மா கண்டுபிடிக்காம சும்மா டெக்னாலஜி வச்சுட்டே இருக்கிற, இன்வென்ஷன் வேணும்னார், புதிய கண்டுபிடிப்பு வேணும்னு சொன்னவர் யாரு? CNR ராவ், பெங்களூர்காரர் தான். அவர் ஜவஹர்லால் நேருடைய ஆராய்ச்சி கட்டணுடைய தலைவராக இருக்காரு. அவர் சொந்தமாக ரிசர்ச் சென்டர். அவர் கூட சூரிய ஆற்றலை பயன்படுத்தி ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரிக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் சரியா வரல. நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க, மலிவாக கண்டுபிடிச்சேன். நான் வந்து டூயல் எஃபெக்ட், இது வந்து நான் சொல்றதால குவாண்டம் எஃபெக்ட். நான் டூயல் நம்ம இந்த மாதிரி ஆராய்ச்சி சிந்திக்கவே முடியாது. அதெல்லாம் வெங்கடேசன் கிட்ட வாத்தியார அந்த மாணவர்கள் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் வெங்கடேசன் போட்ட பிச்சை எனக்கு. பாருங்க, டூயல் எஃபெக்ட் இதை வச்சு அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, உள்ள வந்து எலக்ட்ரிக் திகரே கிடையாது. எல்லாம் வந்து 0.5 தான் எலக்ட்ரிக் திகர் கொடுப்பேன். வெளியிருந்து ஹீட், எக்ஸ்டர்னல் ஹீட் கொடுக்கும். இந்த மாதிரி டூயல் எலக்ட்ரோலைசஸ் உலகத்துல கிடையாது. நான் கண்டுபிடிச்சிருக்கேன். டூயல் எலக்ட்ரோலைட், அதாவது எலக்ட்ரோலைட்னு சிங்கிளா தான் இருக்கும். ஆனால் நான் டூயல் எலக்ட்ரோலைட் வச்சேன். இன்டர்னல் வந்து என்ன பண்ணும், இன்டர்னல் வந்து 0.05 அப்படின்னா 50 மில்லி ஆம்பு தான் கொடுப்பேன். வெறும் 50 மில்லி வோல்ட் கொடுத்துட்டு வெளியிருந்து 110 டிகிரி ஹீட் கொடுக்குறப்ப ரெண்டானா வெளியிருந்து ஒரு சப்போர்ட் இருக்கும், உள்ள இருந்து. இந்த மாதிரி என்ன அந்த போரோசிலிக்கல் கிளாஸ்ல கண்டுபிடிச்சேன் நான். இந்த போரோசிலிக்கல் கிளாஸ் வச்சு தான் இதை செய்ய முடியும். அதை நான் அவனை கண்டுபிடிச்சேன். ஜெர்மனிக்காரருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அவன் அந்த ஜெர்மனி கிளாஸ் அவன் கண்டுபிடிக்கலன்னா இந்த கண்டுபிடிப்பு எனக்கு வந்திருக்காது. மிகப்பெரிய அறிவாளி இந்த ஜெர்மன்காரங்க. அவன் தான் இந்த போரோசிலிக்கல் கிளாஸை 100 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சானுங்க. அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 600 டிகிரியில் வந்து நெருப்பு வச்சா அது இதாகாது. அப்புறம் தான் நான் 100 டிகிரிக்கு எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஒரு தண்ணி 100 டிகிரி கொதிக்கிறப்போ அங்கே வந்து என்ன ஆகும், உராய்வே இருக்காது. உராய்வு இருக்காத பொழுது வெப்பம் வெளியிருந்து கொடுக்குறப்ப ஆம்பேர் அதிகமாகும். ஆம்பேர் அதிகமானது உள்ள வந்து மின்னழுத்தத்தை குறைக்க முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆகட்டும், DRDO ஆகட்டும், யாரா இருந்தாலுமே வெறும் வோல்ட்டை வச்சு வோல்ட்டை வச்சு பிரிக்க முயற்சி பண்ணுவாங்க. அது அடிப்படையிலே குறைபாடு உடையது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்க 10 வோல்ட் கொடுத்தீங்கன்னா 6 வோல்ட்டுக்கான ஹைட்ரஜன் கிடைக்கும். நான் சொல்றது பார்த்தீங்கன்னா வோல்ட்டவே குறைக்கிறேன். வோல்ட்டை குறைச்சிட்டு வெளியிருந்து வெறும் வெப்பத்தை கொடுக்குறேன். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் அவங்க பண்றது வெறும் கெமிக்கல் ரியாக்ஷன். 2 ரியாக்ஷன் வரணும். அதாவது பிசிக்கல் ரியாக்ஷன் வரணும், கெமிக்கல் ரியாக்ஷன் வரணும். இந்த மாதிரி டூயலா சிந்திக்கவே இல்லை இந்தியாவில். டூயலா புரியுதுங்களா பத்மா? பத்மா இருக்காங்களா? என்ன சொன்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த டியூவல் பேட்டரி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க சார், புக்ல இருந்து நீங்க ரெஃபர் பண்ணதா? இல்ல ஹைட்ரஜன் எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி பேசணும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எப்படி பிரிக்கிறதுன்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எப்படி பிரிக்கிறது. அப்ப நீங்க எங்கேயோ கவனத்துல எங்கேயும் செலுத்திட்டு இருந்திருக்கிறீங்க. சொல்லுங்க சார். ஆமா சார், இது கேக்குது. ஏன் எங்கேயே கவனம் செலுத்துறீங்க? உங்களுக்கு ஏதோ வியாபாரிக் மைண்ட் பயங்கரமா இருக்கு மாதிரி தெரியுது. இல்ல சார், இன்னொரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடுவேன் சார். வேற எங்கேயும் வெளியே நிக்கிறீங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். கவனிக்கணும். இப்ப தவிர்க்கவே கூடாதுன்னு ஆன் பண்ணி விட்டேன். அதான் ஒவ்வொரு முறையும் நீங்க ஏதோ ஒரு சிக்கல் இருப்பீங்க தெரியுது. என்னமோ தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். பாக்குறேன் சார், கொஞ்சம் ஒரு 10 நாள் ஏதாவது ரெடி ஆயிடும் சார். ஆமா சரி. இப்ப நான் என்னமோ பேசி எங்கேயோ போயிட்டேன். அதாவது எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சாச்சு. இனி வந்து நீ கூட ஒரு
என்னுடைய மாணவர் இந்த புத்தகத்தை ஒருத்தர் வாங்கி கும்பகோணத்தை வாங்கி வச்சு படிச்சிட்டு இருக்காரு. நான் என்னுடைய காணொலி பார்த்துட்டு ஒருவேளை உணவுக்கு வந்துட்டாரு. ஒருவேளை அந்த பாருங்க, பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று போட்டிருப்போம் பாருங்க. பிசிஏ கும்பகோணம் தாவேக்கா அருண்குமார் ஒன்று போட்டிருப்போம் பாருங்க. கும்பகோணம் தாவேக்கா தாவேக்கல் இருக்கிறார். ரைட், ரொம்ப நல்ல தாவேக்கா. ரொம்ப அவர் என்னதுமா சொல்லியிருந்தாரு, இந்த நீர் மருத்துவத்தை விரைவில் முதல்வர் கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்ல வந்தது. என்னடா இந்த நீர் மருத்துவத்தை முதல்வர் கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்னமோ போட்டு கடைசியில் பார்த்தா இந்த விஜய் நடிகர் விஜயோட படத்தையும் போட்டு பக்கத்தில் மயில்சாமி அண்ணாதுரை, அப்புறம் யாரோ ஒரு விஞ்ஞானி, அப்புறம் யாரோ ஒரு அமைச்சர் தெரியுது. அவனுக்கு யார் அமைச்சர்னு நமக்கு தெரியாது. விஜய் நமக்கு சினிமாவில் பார்த்துருக்கோம். விஜய் தெரியுது. பக்கத்தில் மயில்சாமி நான் 7 தடவை சந்திச்சிருக்கிறேன். நான் தாய் தமிழ் பள்ளி வச்சு நடத்துகிறப்போ இங்கே பள்ளிக்கு வருவார். அவருக்கு அந்த அந்த என்ன பகுத்தறிவும் கிடையாது, தமிழ் ஞானமும் கிடையாது. இவரெல்லாம் ஒரு தலைவராக இருக்கார். ரொம்ப வெக்கமாக இருக்கு நமக்கு. அவர்கிட்ட 7 தடவை இந்த புத்தகம் கொடுத்துருக்குறேன், படிங்கன்னு. அதுக்கப்புறம் நிறைய விஞ்ஞானிகளை சந்திச்சு கொடுத்தேன். சமீபத்தில் கூட டிஆர்டிஓனுடைய ஒரு சிறப்பு விஞ்ஞானி, அவர் பேர் டெல்லி பாபுன்னு பேர். அவர் ஏர்கிராஃப்டில் டிசைன் பண்ணுறவர். அவருக்கு கூட கொடுத்தேன். அப்புறம் ஆதித்யா ப்ராஜெக்ட் 1 நினைக்கிறேன். அவங்க சாகி சுஜி அப்படின்னு ஒருத்தர் பெண் விஞ்ஞானி. அவருக்கு இந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகம் கொடுத்தேன். எல்லாம் என் பொண்ணை வச்சு கொடுத்தேன். அதே போல் டிவி பொக்காடியில் இருக்கிற சூப்பர் சயின்டிஸ்ட், சிறந்த மூத்த விஞ்ஞானி, அவர் கூட அடிக்கடி இதெல்லாம் வருவார். தொலைக்காட்சியில் வந்து ராக்கெட் எப்படி போகுது, வருது, செயற்கைக்குள் எப்படி போகுது, அப்படி பெரிய இதெல்லாம் சொல்லுவார். நல்ல மிகச்சிறந்த அறிவாளி. ஆனால் அவருக்கு இந்த புத்தகம் கொடுத்துட்டு ஹைட்ரஜன் எப்படி மலிவாக பிரிக்கன்னு சொல்லி இந்த காப்பியை அவருக்கு கொடுத்தேன். வாங்கி அடியில் போட்டு போயிட்டானுங்க. இவனுக்கு தான் விஞ்ஞானிங்க. இவனுக்கு தான் என்ன சொல்றாங்க, எப்பொருள், அதாவது டு கிராப் த ட்ரூத் ஃப்ரம் எவ்ரிவேர் ஃப்ரம் எவ்ரிவன் இஸ் விஸ்டம் சார். ஒருத்தன் என்ன சொல்றான்னு கேட்கணும், என்ன சொல்றான்னு கேட்டுட்டு முடிவு எடுக்கணும். வாங்கி அப்படியே போட்டு போயிடுறது. என்னது வாங்கி அப்படியே போட்டு போயிடுறது. சார் சாரி சார், இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இல்ல, உங்களுக்கு வேவரிங் மைண்ட் நிறைய இருக்குமா? சரி, பரவாயில்ல. ஏன்னா அது ஒரு அறிவியல். இப்போ நான் சம்மந்தமாக நான் பேசிட்டேன். அதாவது இந்த மாதிரிலாம் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்கன்னா, இந்த விஞ்ஞானிகள் இப்படி இருக்கிறாங்க இந்த லட்சணத்தில் இந்திய விஞ்ஞானி. ஏன்னா இந்திய விஞ்ஞானிகளுக்கு வந்து ஆணவம் ரொம்ப அதிகங்க. என்னது, ரொம்ப ஆணவம் அதிகம். அதான் இந்த நாடு மதிக்கிறது. நீங்கள் ஆணவமாக இருந்தால் எவன் மதிக்க மாட்டான். முதல்ல யார் சொல்றது கேட்கணும். இந்த புத்தகம் கொடுத்துருக்கேன், எத்தனையோ விஞ்ஞானிகள் கொடுத்தாச்சு. ஒரு விஞ்ஞானி கூட பதில் சொல்லலை இந்த புத்தகத்துக்கு. படிச்சு பார்க்கவே தெரியாதா? ஒரே ஒருத்தர் தான் படிச்சு பார்த்தார். என்னை தேடி ஒருத்தர் வந்தார். அவர் டாக்டர் இளம்பழகன் சொல்லிட்டு டிஆர்டிஓவில் வந்து டைரக்டர் ஆஃப் லைஃப் சயின்ஸில் இருந்தார். 2010 என்னை தேடி வந்தார். 2010 டிஆர்டிஓ விஞ்ஞானியை சேர்ந்த டாக்டர் இளவழகன், அவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இப்போ அவர் பணி நிறைவு பெற்றார். ஒரு 2 வருஷம் கூட தொலைபேசியில் பேசினார். இந்த மாதிரி உணவில்லாமல் வாழும் கடை தெரியணும், நான் அது கற்றுக்கு போகணும், நம்ம இந்தியாவில் இருக்கிற விண்வெளி வீரர்களுக்கு தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு எங்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் தொடரவே இல்லை. அவர் இந்த லட்சத்தில் தான் இருக்காங்க. அவருக்கு இந்த புத்தகத்தை நான் அவரு தான் வந்து என்னை நேரில் சந்திச்சார் 2010. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 16 ஆண்டுக்கு முன்னாடி. 16 ஆண்டுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை டிஆர்டிஓ விஞ்ஞானிக்கு நான் கொடுத்துருக்கிறேன். டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், எவ்வளோ பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு இந்த புத்தகத்தை அப்பவே கொடுத்தேன். 2 காப்பி கொடுத்தேன். நான் வந்து இப்போ என்ன காமாடிக்கு எப்படின்னு கேட்டார். அவர் கேட்டார், நானும் இராணுவத்தில் இருந்தேன். நான் சொன்னேன், நானும் இராணுவத்தில் இருந்ததான் அப்படின்னு. எப்போ இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 380, அதாவது 1980 நாங்கள் இருந்தேன். பெங்களூர் இருந்தேன். பெங்களூர் எம்இஜியில் இருந்தேன். அல்சூர் இருக்கு இல்லையா, அல்சூர் இருந்தேன். அல்சூர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பெங்களூர் அல்சூர் எங்க பக்கத்துல தான் சார், என் பிளேஸ் பக்கத்துல. எம்இஜி தெரியுமா? எம்இஜி ட்ரைனிங் பேட், எம்இஜி மெட்ராஸ் குரூப் ட்ரைனிங் பேட் 2-1 எல்லாமே இங்க கேர்புரத்துல இருந்து பக்கம் சார். அதான் நான் எம்இஜி ஜீவனஹள்ளி, அங்க அல்சூர் ஏரியிலேருந்து ஜீவனஹள்ளின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல பூரா அந்த ரெஜிமெண்ட் இருக்கு. அதுல வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் 2ல நான் இருந்தேன். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எம்இஜிம்பாங்க, மெட்ராஸ் என்ஜினியரிங் குரூப். எம்இஜி மெட்ராஸ் என்ஜினியரிங் குரூப் அண்ட் சென்டர்பாங்க. அந்த சென்டர்ல ட்ரைனிங் பேட்டர் 2ல வந்து நான் இருந்தேன். 380 பி பிளட்டூன், 380ல பி பிளட்டூன்ல நான் ஒரு சோல்ஜரா இருந்தேன். புரியுதுங்களா? அந்த ஒழுக்கம் நமக்கு பிடிக்கல. அதில் திருட, கொள்ளை, சுடு எங்க பார்த்தாலும் ஆளை சாப்பிடி எழுதி வச்சிருப்பான். ஆளை சாகடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இருந்து போட்டு ஓடிட்டு மிலிட்ரி வேண்டாம், ஒரு புண்ணாக்கு வேண்டாம், ஒடியார வேண்டாம். புரியுதுங்களா? அது பூரா கொலை செய்யறது அங்க இருக்கிறது. என்ன கொலை செய்யறது? நமக்கு அந்த கொலை செய்யறது பிடிக்காது.
உள்ள போய் பார்த்தா கடைசியில எல்லாம் வெக்கமா இருக்கு. எல்லாம் தின்னு போட்டு மாடு மாதிரி சுத்துற, அறிவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அறிவே வராது. என்னது? அறிவே வராத இடம் ராணுவம், அறிவே விடாத இடம் போலீஸ். எப்ப போலீஸ் செஞ்சுட்டானா அவனுக்கு அறிவே வேலை செய்யாது. என்னது? போச்சு. அறிவு வேலை செய்யாது. மாடு மாதிரி இருப்ப. எப்ப வேலைக்குன்னு போனீங்களோ உங்களுக்கு மூளையே வேலை செய்யாது. என்னது? அடிமைகளாவே இருந்து சாக வேண்டியதுதான். எப்படி? அடிமையாக. நீ ராணுவமா இருந்தேன்னா நீ புடலங்காய இருந்த, அதுக்கு பேச சாணி தட்டி வித்து அறிவாளி ஆகலாம். சாணி தட்டி வித்த வந்து நீங்க சாணி தட்டி வித்தவருடைய குழந்தைகள் தான் பெரிய பெரிய ஆளா இருக்காங்க. புரியுதுங்களா? எருமை மாடு மேய்ச்சவன், பால் கறந்து குத்தவன் இல்லையா, ஆட்டோ ஓட்டின பையன், ஆட்டோ ஓட்டினோட அப்பனுடைய புள்ள, இவங்க தான் பெரிய பெரிய ஆளா இருக்காங்க. பாருங்க, நீங்க கடைசியில போய் என்ன பையன் பொடிச்சு முதலமைச்சருக்கு அமைச்சருக்கு கார் கறவை தேடக்கிறமா ஐஏஎஸ் அதிகாரி உட்காந்துருக்கிறேன். மானக்கட்ட. இதுதான் வெள்ளக்காரங்க சிஸ்டம். சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அந்த அதாவது நீங்க தொடர்ந்து நீர்ப்பயிற்சி செய்கின்ற பொழுது உள்ளே இருக்கிற உறுப்புகள் என்ன ஆகும் சொல்லுங்க? சுத்தமாகும். சுத்தமாயிட்டு வருங்க ஐயா. சுத்தமாகும். சுத்தமாகும். அதனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது. என்னது பாதிப்பு ஏற்படுதல்ல? எது பாதிப்பு ஏற்படுறதில்ல? உள்ளே இருக்கிற உயிர் உறுப்புகள். அது புரியுதா? ஆமாய்யா. இது கழிவுகள் வெளியேற உறுப்புகள் எல்லாம் நல்லா விரிஞ்சு இருக்கும்னு சொன்னீங்க. நீங்க சுருங்கி போயிருக்கிற உறுப்புகள் எல்லாம் புதுமை அடைகிறது. எந்த வகையான பாதிப்பு? அப்ப நீங்க தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், 48 மணி நேரம் நீங்க இருக்கலாம். இருந்து பாத்தீங்கன்னா இந்த வாயில அந்த கசப்பு வரும், கோலை வந்து படியும். அந்த கோலை சடி விஷத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷம் மெல்ல மெல்ல வளரும். அப்படியே வளர்ந்துட்டே 10 நாள் 5 நாள் 20. இப்ப பாருங்க, 22 நாள் அந்த சோனம் பாங்ஸ் இருந்தாரு. மருத்துவ ஆய்வறிகள் வந்து அவங்க உடல் வந்து உள்ள உறுப்புகள் எதுவுமே பாதிப்பில்லை, சீராக இயங்குகிறது. ஆனால் அங்க வந்து மழை வந்து சேர்ந்துருக்குது. அதைத்தான் அவங்க எடுத்து விடணும். அது அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? அந்த மருத்துவர்களுக்கும் தெரியாது, அந்த நோன்பாளிக்கும் தெரியாது. நோன்பாளிக்கு அந்த அதை எடுத்துட்டாங்கன்னா அவர் தப்பிச்சுக்குவார். எடுத்துட்டாருன்னா மறுபடியும் அவர் 50 நாளைக்கு நோன்பு போடலாம். மறுபடியும் அந்த மலச்சிக்கல் வர்றப்ப அவர் என்ன பண்ணணும், ஒரு கீரை சாப்பிட்டு அதை எடுத்து விடணும். இல்லை கீழே வந்து இனிமா கொடுத்து பொத்து விடணும். அந்த நாத்தமெல்லாம் வெளிப்படுச்சுன்னா குப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துருவாரு. குப்புன்னு மீண்டும் அவர் அந்த நீரும் எலுமிச்சப்பட சாறு என்ன அறிஞ்சிருக்காரு. உப்பு போட்டு லேசா குடிச்சிட்டே இருக்கல, தண்ணி லேசா உப்பு போட்டு அப்படியே சுத்தமாயிட்டே வரும். ஒண்ணுக்கு நல்லா போய் 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 கடைசியில அந்த உடம்பு இப்பவே 10 கிலோ இதுக்கு மேல குறையாது. அந்த வஜ்ரமா மாறிடுது. மழை மட்டும் வெளியே போகும். மொத்த விஷம் வெளியே வந்துருச்சு. மொத்த விஷம் வெளியே வந்து நிக்குது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அவர் உறுப்பு சீராக இயங்கின்றன. இங்க ஒரு மருத்துவரே சொல்றாங்க சீராக இருக்கிறது. சீராக இருந்த சாகாம இருக்கிறாரு. புரியுதா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த இடத்துல ஒரு தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த வெப்பச்சலன அலைன்னு சொல்லிட்டு எல்லா இதுலயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, பத்திரிகைகளையும் வந்துகிட்டு இருக்கு, எல்லா ஊடகத்திலயும் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அந்த மருத்துவம் எடுத்துக்கணும், இந்த மருத்துவம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் தனியா சொல்றாங்க. ஓய்வு எடுக்கணும், எங்க வெளியில சுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் உணவு எடுத்துக்காம வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்தா எந்த வெப்பச்சலன அலையும் பாதிக்கிறது இல்லை. அதான் உண்மை. இப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. கடலுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த பவளப்பாறைகள்ல வளர்ந்துருக்கக்கூடிய பாசி கூட வந்து கருகுது, தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய பாசி கூட கருகுதுன்னு போட்டு படத்தோட எடுத்து போட்டிருந்தாங்க. அது இந்த வெப்ப அலை தாக்குதல், அதாவது எல்நினோ பாதிப்புங்கிறது அதுதான். சரி. அப்ப அதே மாதிரி நம்ம இருக்கிறப்ப நமக்கு உடம்புல வெப்பம் தாக்குறது இருக்குதோ தெரியுதோ தெரியல, செல்லெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வெப்ப அலை அதிகமா இருக்கிறப்ப. சரி. அப்ப யாருக்கெல்லாம் அந்த நேரத்துல உடம்புக்கு முடியாம வந்துச்சு, ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தா அந்த 3 வேளையும் சாப்பிடுறவங்க, முரட்டு சாப்பாடு சாப்பிடுறவங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டாங்க. ஆமா. ஆனா வெறுமனே தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டரு 150 கிலோமீட்டர் எல்லாம் வண்டி ஓட்டணும். எனக்கெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. காரணம் வெறுமனே தண்ணி மட்டும் எடுத்துக்கிறப்ப அந்த பிரச்சனையே இருக்குது இல்ல. அது சொல்ல வரேன்னா உடம்பு தானா ஹீட் ஆகுங்கிறத தாண்டி உணவாலதான் அதிகமா ஹீட் ஆகுது. அது இல்லங்கிறப்ப அது ரொம்ப மிகச்சரியா இருக்குது. அற்புதம் அற்புதம் அற்புதம். சரி, பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல ஐயா, சூடாகுதுன்ற ஒண்ணு இல்ல ஐயா. எனக்கு எப்பப்பா சூடாயிடுன்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி படுத்துக்குவேன். ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஆசனம் வாயில எரிச்சல் இருக்கும். அந்த உணர்வே இல்ல 4 நாளா.
இதெல்லாம் பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணி உங்க பையன்கிட்ட சொல்லுங்க. உங்க பையன் தான் ரொம்ப ஆ, அக்கறைப்படுறான். அந்த பையன் எனக்கு எல்லா பிரச்சனையும் குறைஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லு. இது வந்து நீங்க ஆ, எழுதி வைக்கணும். அந்த ஆ, நாட்குறிப்பில் எழுதி வச்சுக்கணும். புரியுதா? எழுதுறேன் ஐயா, எழுதுறேன். எழுதுறேன், எழுதி வச்சு சொல்லியிருக்கேன் பையன்கிட்டயும். ம், வாயிலேயே சொல்லிருங்க. பதிவு பண்ணுங்க. பதிவு இப்ப நீங்க ம், பதிவு பண்ணிட்டீங்களா, இதுவே போதுமான கடுமையான நீங்க ம். 13 வருஷம் என்ன கண்ணன், இவங்க 13 வருஷம் சார். மூட்டு வலியில பாதிக்கப்படும் படுத்தே இருந்திருக்காருங்க. ஓ நடக்கிறது பாருங்க. அடாடாடா ம். இப்பதான் இந்த இந்த பாருங்க 4 நாள் கால்ல பாருங்க கொசு தட்டுறோம் பாருங்க, அந்த பாருங்க சவுண்டு. இந்த மாதிரி காலை அசைக்க முடியாது, தட்ட முடியாது என்னால. இப்ப கால்ல அசை தட்டுற அதுவா கடிச்சு என்னை விட்டுட்டு போவோம். நான் தட்ட முடியாது, என்னால கையிலயும் அடிக்க முடியாது, காலையும் இது அப்படியே பண்ண முடியாது. அது அந்த இப்ப அளவுக்கு இப்ப இருக்கும். இப்ப கொசு தட்டுறீங்க இல்லையா? இப்ப தட்டுறேன் கால்ல, இந்த பாருங்க சவுண்டு கேக்குதுங்களா? இங்க என்ன அடிங்க, இங்க என்ன இருக்கு அடிங்க. அருமை அருமை. எத்தனை நாள்? 5 நாள்ல இந்த முன்னேற்றம். 5 நாள்லயே. ஆமா ஐயா, எனக்கே ஆச்சரியமா. இப்போ கொசு கடிச்சிட்டு இருக்கு, ஃபேன் போடல, என்னன்னு தட்டி ம். பார்த்தா தானா கால் தட்டுது அதுவே. ஆ நான் இது வரைக்கும் தட்டுனது இல்ல. அப்ப சொரண வருது. ஆமா, ஆமா. அப்ப 13 வருஷம் எத்தனை லட்சம் செலவு பண்ணிருப்பீங்க? லட்சம் போயிட்டு போகுது. எத்தனை மனவேதனை என்னது. ஆமா, ஐயோ கொஞ்ச நஞ்சம் இல்ல ஐயா, தூங்கியே பல ஆண்டுகள் ஆகுது. நான் தூங்கி நிம்மதியா தூங்கி உணவு கூட நான் நிம்மதியா திருப்தியா சாப்பிட்டது இல்ல ஐயா. எப்பயுமே அரைகுறை வயிறோட தான் இருந்திருக்கிறேன். அதனால தான் இவ்வளவு ஆண்டு உயிரோட இருந்தேன்னா என்னன்னு எனக்கே தெரியாது. அது என்ன நல்லா ஆயிடுச்சுன்னா, இருந்தாரு வீட்டுக்காரரு. ரைட்டு, ம், அது உடம்பு என்ன போயிடுச்சுன்னா, அந்த விஷத்தை வெளியேற்றி இருக்குதே தவிர உங்களுக்கு அது புரியல. ம். இனி அது ஆமா. புரியல, அது ம், தெரியாது. என் பொண்ணு கூட பார்த்தா, என் பொண்ணுக்கு உங்க படத்தை அனுப்பிச்சு வச்சேன். வாழ்த்துக்கு. ஆ, என் பொண்ணு இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாப்புல, எப்படி நல்லா ஆ, இருக்குது அப்படின்னு பார்த்தேன். என் பொண்ணு கல்லூரில ஆ, பேராசிரியர் இருக்காங்க, திருச்சியில. ஆ, ஆ, அப்புறம் ஆ. அனுப்பிச்சேன். ஐயோ ஆச்சரியமா இருக்குது. ஆச்சரியம் இல்ல, அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. தொழிலா செஞ்சா என் பொண்ணுகளே இது தொழிலா செய்யலாம். ஆ, என் பொண்ணுகளே தொழிலா செய்யலாம். ஆ, ஆ. 25 வருஷம் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்களே, இதை பார்த்து கத்துட்டு ம், 2வது தொழிலா செய்யலாம். நீர் மருத்துவம் வந்து சித்தர்கள் நம்ம ம், தமிழ்நாட்டுக்கு சொந்தமான சித்தர்கள் வெங்கடேசன் கண்டுபிடிச்சிட்டு எல்லாரும் இது தொழிலா செய்ய சொல்றாரு. இது யாருமே ம், உரிமை கொண்ட யாரு வேணாலும் தொழிலா செய்யலாம். நல்லா பிராக்டிஸ் பண்ணி அவனும் உணவு பாதையை சுருக்கி ம், உடம்பை இழைச்சிருக்கணும். உடம்பை இழைத்திருக்க வேண்டும். என்னது? நிலைச்சிருக்கணும். உடம்பு தொந்தியா இளைச்சிருக்க இருக்கிறவனு சொல்லி வேண்டும். தரக்கூடாது. இழைத்திருப்பான் யோகி அவன் தான். நான் வந்து பாருங்க, கண்ணன் வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு. அவர் நான் கிட்டத்தட்ட 2004 இருந்து எனக்கு தொடர்பு இருக்காரு. இன்னைக்கு இல்லைங்க, கிட்டத்தட்ட 22 வருஷம் என்னோட தொடர்பு இருக்கிறார் சூப்பர் கண்ணன். ஐயா, இதுக்கு வாழ்த்துக்கள். 22 வருஷமா தொடர்பு இருக்கிறார். எத்தனை வருஷம்? 22 22 வருஷமா. வருஷம் ஐயா. ஆமா, ரொம்ப பெருசு பணக்காரலாம் கிடையாது. சாதாரண ரொம்ப இருக்கு. இன்னைக்கும் ஓலக்குடிசையில் தான் இருக்காரு அவர். கடுமையான போராளி, ஐயா கடுமையான ஐயா அந்த ஆஹ் அந்த 22 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சுறுசுறுப்புல இருந்தாரோ அதே சுறுசுறுப்புல இன்னமும் நான் பயணிக்கிறேன்னு சொன்னாக்கா அது உங்களோட நட்பு ஆஹ் தாங்க ஐயா காரணம். ஆமா உங்களை ஆமா அது கடைபிடிச்சதுனால தாங்க ஐயா. பாருங்க, இவர் வந்து அந்த காலத்துல அவன் குடிசையில தான் போய் நான் இவர் வீட்டுல தான் போய் தங்கி போனான்னா ஒரு வாரம் தங்கிட்டு வருவேன். அவர் அந்த ம், அந்த செலவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா செலவு பண்றதே ரொம்ப கஷ்டம் அவருக்கு. புரியுதுங்களா? அப்படி ம், கஷ்டமா இருந்தா கூட 10 வகுப்பு நடத்தினாரு. எங்க அவர் ஊர்ல எங்கெங்கயோ 2 சின்ன சின்ன கிராமத்துல. இந்த மாதிரி அப்பெல்லாம் வந்து யாருமே வரமாட்டாங்க. ஒரு 15 பேர். அவரு அப்பவே வந்து எனக்கு 200 ரூபா. அப்ப அவர் வெறும் 10 ரூபா 5 ரூபா சம்பாதிக்கிற காலத்துல எனக்கு 200 ரூபா நன்கொடை கொடுப்பாரு. எவ்வளவு? ம். 200 ரூபாய். 200 இன்னைக்கு அது 20,000த்துக்கு சமம். எத்தனைக்கு? 20,000த்துக்கு சமம். அப்ப நாங்க என்ன தெரியும், ஐயா, அப்பவே இப்ப என்ன அவரு பண்ணுவோம்? ஆஹ் இப்ப அவரு சாப்பாடு சாப்பிடுறது இல்லைங்களா ஐயா? தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்காரா? கட்டுப்பாட்டுல இருக்காரு. உணவு கட்டுப்பாட்டுல இருக்கிறாரு. அவ்வளவுதான், பெருசாலாம் உணவு ஒண்ணும் இல்ல. கட்டுப்பாட்டுல இருக்கேங்கம்மா. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் தண்ணி மட்டும்தான் அருந்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஐயா கேட்டாங்க, நீங்க நீருணவு வாழ்வியல் முறையில வர்றீங்களா, பத்திரிக்கை துறைக்கு போறீங்களான்னு கேட்டாங்க. சரிங்க ஐயா. ம், ம், எனக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டாக்க, ஐயா மாதிரியே நானும் அமைதியா இருந்துடலாம், அதுல பிரச்சனை இல்ல. ம். ஆஹ் ஆனா பத்திரிக்கை துறையில இருக்கிறதுனால அது நீடிச்சுன்னு சொன்னாக்க நிறைய சேவைகள் செய்ய முடியுது. அதுல எழுதி சம்பாதிக்கிறதை தாண்டி நிறைய சேவைகள் செய்ய முடியுது, நிறைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியுது மக்களுக்கு. ம், ம். ம், ம், ம். ஆமாங்க ஐயா. அதுக்காக அதுக்காக பத்திரிக்கை துறைக்கு தான் வந்தாக நம்ம பிற்பாடு தேவைப்படுறப்ப நம்ம அந்த ஐயாவோட நிலைக்கு நம்ம போயிடலாம். வெறுமனே நீர் மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடலாம். ம், ம். அது எப்படி? ஆனாலும் ம். சொல்லுங்க 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 ஒருவேளை சொல்லுங்க. உணவு ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கிறேன். அது அந்த மாதிரி வந்து இப்ப கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்கிறது அதுல உள்ள பெரிய விஷயம். ம், இப்ப ம். கூட சமயத்துல போன வருஷம் அவர் ஊர் பக்கத்தால ஒரு 3-4 நாள் தங்கி இருந்தேன். இது என்ன ஊருங்க ஐயா? நம்ம வந்திருந்தீங்களா நீங்க? போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. திரும்ப அரிமளம் பக்கத்துல அரிமங்கலம் தெரியும். அரிமங்கலம் தான் தங்கி இருந்தேன்ல அந்த கிராமத்துல மேல மெத்த மேல. நீங்க வந்திருந்தீங்கல்ல, நீங்க உங்க பொண்ணு வந்திருந்தீங்க. நற்சாந்துப்பட்டி.
நற்சாந்துப்பட்டி அருமையான ஒரு நற்சாந்துப்பட்டி. நற்சாந்து. ஆமா ஆமா நற்சாந்துப்பட்டி. நற்சாந்துப்பட்டி அருமையான ஒரு பெரிய 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 நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடுகள பிரம்மாண்டமான ஊடெல்லாம் இருக்கு. அது சும்மா கிடக்குது பாலைவனமா இருக்கு. கூட மழையே இல்லை, பாலைவனமா மாறிடுது. சரி, அங்க போய் முன்னாடி தங்கிறது நற்சாந்துப்பட்டி. ஆமா. அந்த கிராமத்துல என்ன திருவெண்ணை ஊரா, அங்கிருந்து பிரிஞ்சு அப்படியே போக முன்னாண்ட என்னமோ திருமயத்துல பிரிஞ்சு போ. பொன் ஆ பொன்னமராவதி போற வழி. ஆ நற்சாந்துப்பட்டி அருமையான ஊரு. இப்பெல்லாம் மழை பெஞ்சிருக்கா ஐயா? ஆமா, மழையெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். மழை ஒண்ணும் பெருசா இல்ல, லேசான மழை பெஞ்சிருக்கு. அந்த அன்றைக்கு அவங்க நமக்கு அந்த மெத்த வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களே, அந்த சகோதரி வந்து இன்னமும் முறையா கடைபிடிக்கிறாங்க. அப்படியா? அடட. ஆமா, அவங்க அவங்களுக்கு இப்படிதான் எல்லா நோயெல்லாம் குணப்படுத்திக்கிட்டாங்க. ஆ. ஒருவேளை உணவுக்கு வந்து ஒருவேளை உணவு மட்டும் தேவைங்கிறது எடுத்துக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓ, எப்ப பாத்தீங்க அவங்கள? நான் பார்த்தே 2 வருஷம் ஆச்சு அவங்கள. நான் தொலைபேசியில பேசினேன். ஓ, அவங்க பேர் கீதாவா? பேரே மறந்து போச்சு எனக்கு. ஆமா கீதாவா? ஆமா அது என்ன பேரே மறந்து போச்சு எனக்கு. புதுக்கோட்டை ஆமா, ஐயா, நல்ல சங்கீதாவா? பேரு. நல்ல பேர் மறந்து போச்சு. ஆமா. அப்புறம் ஐயா, இன்னொரு தகவல் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். ஆ, என்னன்னு கேட்டா, இவ்வளவு தூரம் ஒரு 2 நிமிடம் நான் சுருக்கமா சொல்லிடுறேன் அதை. ஆ, நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து அதாவது பத்திரிகை அலுவலகத்துல துணை ஆசிரியர்னு இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புல இருந்தவங்க புதுக்கோட்டை செய்தியாளரா வந்து சேர்ந்தாங்க. ம், ம், ஒரு அம்மா வந்து சேர்ந்தாங்க. அவங்களுக்கு இது தமிழ் தெரியாது, இங்க ஹிந்தி இங்கிலீஷ் தான். ஆ, அவங்க கூட மாவட்டம் முழுக்க நாங்க பயணிப்போம். ம், கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் பேச கத்துக்கிட்டாங்க. அப்ப பல விஷயங்களை கேட்கிறப்ப நான் என்னோட பயணிக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப மிராக்கிளா பார்த்து, எப்படிங்க ஐயா, நான் ம், யார் கூட பயணிச்சாலும் வேலைக்கு சாப்பாடை எடுத்துக்குவாங்க, நீங்க சாப்பாடே எடுக்காம இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டுறீங்க, என்ன விடணும்னு கேட்டாங்க. ம், சில விஷயங்களை நான் அவங்களுக்கு சொன்னேன். ஆ, அவங்களுக்கு குழந்தை இல்லை. ம், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா குழந்தை இல்லை. அப்புறம் அப்படியே அவங்க என் கூட அப்படியே பயணிச்சுட்டு அவங்க எதுவுமே அதிகமா ஒண்ணும் கேட்டுக்கல. ஆனா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆ, சில நேரங்கள்ல கார்ல வருவாங்க. கார்ல வர்ற அந்த ஓட்டுநர் என்ன பண்ணுவாருனாக்க, எங்கேயாவது நல்ல காஸ்ட்லியான ஹோட்டல் அசைவ உணவு தான் அவர் சாப்பிடுவாரு. இவங்களுக்கு ஏதாவது சைவ உணவு முதல்ல வாங்கி கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு 2-3 மாசம் தான் இருந்தது. ஆ, என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோட்டி அந்த டிரைவரும் மாறிட்டாரு, இவங்களும் மாறிட்டாங்க. இவங்க அந்த உணவு பழக்க வழக்கத்தை விட்டு மாறி அவங்க ஒருவேளை உணவு எடுத்துக்கிறது இல்லைன்னா அதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஓ, அருமை 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 அருமை. அவங்க அப்படி மாறினதுக்கு அப்புறம் கேரளாவுக்கு போயிட்டாங்க. வேலை பணி மாறுதல் கிடைச்சி கேரளாவுக்கு போயிட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கு, இந்த உணவு ஓ, முறைக்கு மாறினதுக்கு அப்புறம். ஓ, அருமை அருமை. கற்பப்பை அவங்க சுத்தமாயிடுச்சு. மும்பையில கற்பப்பை சுத்தமாகி விட்டது. இத்தனைக்கும் அவங்க வந்து சைவம் தான் சாப்பிடுவாங்க. அவங்க ஐயர் வீடு. ஆ, அவங்க வந்து சரியான ஒரு புரிதல், நல்ல நாலேஜ் உள்ள நிலைமை. அவங்க பேரு சௌமியா, அந்த அம்மா பேரு. சரி. அருமை அருமை. ஆனாலும் நீங்க சைவம் சாப்பிட்டாலும் அவங்க அந்த ஐயர் வீடு எடுத்துக்கக்கூடிய சத்தான உணவுகள் இருக்குல்ல, அது வந்து உடம்புல கொழுப்பா சேரும் இல்லையா? ஆமா. மாவு தான் பூரா திங்கிறது. பூரியும் புடங்க, பூரியும் இட்லி தோசை பட்டை கலப்புவாங்க. அது எல்லாத்தையும் நீக்கின உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கற்பம் தரிச்சு நல்ல ஒரு குழந்தை, இப்ப ஒரு 3-4 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தை படத்தை ஏற்கனவே போட்டு விட்டுருந்தாங்க, தொடர்புல இருக்காங்க. ஒரு சின்ன புரிதலுக்காக சொல்றேன். கற்பப்பை சுத்தமாயிரும். ஆமா, பெண்களுக்கு கற்பப்பை சுத்தம். கற்பப்பை சுத்தமானங்காட்டி குழந்தை உண்டாயிடுச்சு, அவ்வளவுதான். கற்பப்பை பூரா எல்லாம் இந்த ஆண்களுக்கு எப்படி, அதாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்களுக்கு அந்த ரத்தம் சுத்தமாகறதுனால அந்த சினை, ஆண்களுக்கான சினை நல்லா உற்பத்தி ஆகும், பெண்களுக்கான சினை நல்லா உற்பத்தி ஆகும். ரெண்டாவது ஆண்களுக்கும் அந்த கெட்டித்தன்மை இருக்கும். அதாவது நம்ம ஆண்களுக்கான அந்த சினை, ஆண்களுக்கான அந்த உயிரினும் மிக மிக நேர்த்தியாக கெட்டித்தன்மை அடையும். இயல் இருக்காங்கல்ல உங்க சின்ன பொண்ணு. ஆமா, இயல் அவங்க சிறு வயசுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி குழந்தையா இருக்காங்க உங்களுக்கு அந்த சௌமியாவோட குழந்தை. ரைட் ரைட் ரைட். ரொம்ப அருமை அருமை அருமை. சரி சரி சரிம்மா. இப்ப ஏதாவது சண்டை இருக்க நிறைய செய்யலாமா? இந்த அந்த 90 என்ன படிச்சுட்டு வர சொன்ன உங்களை? 99ஆம் பாடமா? 100ஆம் அதை மட்டும் படிக்கலாமா? யோகம் 3 வழிகளில் உதவி செய்கிறது. முதலாவதாக மிக உயர்ந்த உடல்நடத்தை அது தருகிறது. இரண்டாவதாக ஆழ்ந்த மன ரீதியாக ஓய்வை அது தருகிறது. மூன்றாவதாக
யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டு இருப்பதா. ஆத்மானா அண்டவெளி, வேற ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அண்டவெளியோடு தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது. இவ்வாறு 3 வகைகளில் நம்மை முன்னேற்றும் யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தினத்திற்கு சமம். அப்ப நீங்க அகத்தூய்மை பண்ண 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 நீங்க ரத்தினமாக மாறி விடுறீங்க. மற்றவங்களுக்கு இது புரியாது. மற்றவங்களுக்கு இது புரியாது. மற்றவங்களுக்கு புரியாது. சரி, நிறைவு செஞ்சுக்கலாமா? மீண்டும் நாளைக்கு காலையில நம்ம ஒரு 7:30 மணிக்கு 7 to 7:30 நம்ம பேசுவோம். சரியா? வேற சந்தேகம் இருக்கா? நன்றி, வணக்கம்.